Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். First question, State of the Ocean Report 2024, which provides crucial insights into the current state of global oceans, is initiated by which one of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஓஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது குளோபல் ஓஷன்ஸை பற்றின ரிப்போர்ட், ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டில் பேசப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட் யாரோடைய ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து யுனெஸ்கோவோட ரிப்போர்ட், ஓகேவா? ஸோ யுனெஸ்கோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு இன்டர் கவர்மெண்டல் ஓசோனோகிராஃபிக் கமிஷன் அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ போத் யுனெஸ்கோ அண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஓசோனோகிராஃபிக் கமிஷன் ரெண்டுமே கரெக்டான விஷயம் தான். ஸோ யுனெஸ்கோ கீழே வரக்கூடியவங்க தான் இவங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது, which country was the highest source of foreign direct investment into India in 2023-24? ஸோ இந்தியாவுக்குள்ள எஃப்டிஐ அதிகமாக எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர்லேருந்து தான். அதாவது எவ்வளோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸில் பார்த்தோம்னா $11.7 பில்லியன் வந்து வந்திருக்கும். செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொரீஷியஸ், ஓகேவா? ஸோ மொரீஷியஸ்லேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் $7 பில்லியன் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹையஸ்ட் சோர்ஸ் எங்க இருந்துன்னா நமக்கு சிங்கப்பூர் தான், சரிங்களா? அடுத்தது, what is the prize money set by the International Cricket Council for the Men's T20 World Cup அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9th edition ஆஃப் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நமக்கு வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கா இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ப்ரைஸ் மணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு $11.25 மில்லியன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, which of the following state/union territory recorded the highest voter turnout in 18th லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் voter turnout எங்க அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷதீப்ல. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 84%. அடுத்தது பார்த்தோம்னா அஸ்ஸாம்ல 81%. இந்தியா ஃபுல்லா பார்க்குறப்ப 65.79% இந்தியா ஃபுல்லா, ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியாவோட ஆவரேஜ். ஸோ எங்க இருக்கிறதுலே கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பீகார்ல தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ பீகார்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 56.19% தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டர் டர்ன் அவுட். இருக்கிறதுலே அதிகம்னா லக்ஷதீப். இந்தியாவோட ஆவரேஜ்னா 65.79%, ஓகேவா? ஸோ லாஸ்டா, the number of first time MPs in 18th லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் 18th லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 280 இருக்காங்க. இதே 17th லோக்சபா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது 2019ல நம்ம நடந்திருக்கும்ல எலெக்ஷன், அந்த எலெக்ஷன்ல எவ்வளோ பேர் புதுசாக வந்திருக்காங்க? ஸோ 543 எம்பிஸ், ஓகேவா? டோட்டலாக லோக்சபான்னு பார்த்தோம்னா 543. இதில் ஃபர்ஸ்ட் டைமாக எலெக்ஷன்ல ஜெயிச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 280, ஓகேவா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 280 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.